அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். 29/3/2026 பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஏகாதசி திதி, ஆயில்ய நட்சத்திரம் சம்பவிக்கிறது. ஏகாதசி திதி என்பது பெருமாள் மகாவிஷ்ணுக்கு உரித்தான திதி. இந்த நாளிலே புத பகவானுடைய நட்சத்திரமான ஆகில்ய நட்சத்திரம், கடகராசி மண்டலத்திலே வரக்கூடிய இந்த ஆகில்ய நட்சத்திரம் ஆகப்பட்டது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு ஒரு அதி அற்புதமான நட்சத்திரம். ஏன்னா புத பகவான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு சிறந்த ஒரு விதமான வழிபாட்டு தேவதைகளுடைய புதன்கிழமையும் ஒரு கிழமை. இந்த நாளிலே இந்த புத பகவானுடைய நட்சத்திரம் சம்பவித்து ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியாக வருகிறது. ஞாயிறு ஏகாதசி என்பது ஞானம், கல்வி, அறிவு, செல்வங்கள் போன்ற விஷயங்களிலே நல்ல அதி அற்புதமான விஷயங்களை தரக்கூடிய கிழமை. இந்த நாளிலே லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற வேண்டி இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கான உரிய பூஜைகளை செய்யும் பொழுது நல்ல மதிப்பெண்ணும், ஞாபக மறதி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல நினைவாற்றல் சக்தியும், அதே போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேர்வு எழுதும் பொழுது ஒரு விதமான பதட்டம், பயத்தினால் மதிப்பெண் குறையக்கூடிய நபர்களுக்கு அந்த பதட்டமும் பயமும் இல்லாத செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய கிரக அமைப்புகள் உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மதிப்பெண்ணும் நல்ல நினைவாற்றல் அறிவையும் பெறலாம். மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே கொடுத்த கடன்கள் வசூலாவதுடன் சொந்த முயற்சியிலே கூட்டுத் தொழில்களில் ஈடுபடும்போது நல்ல லாபங்களும், உற்றால் உறவினரிடத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும், அதே போல உங்கள் இல்லத்திலே நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே சுப விரயங்கள், அதே போல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டிலே நடந்திருக்கக்கூடிய தருணங்கள். எதிர்பார்த்த பணவரவு இருந்து வந்தாலும் அதனுடைய செலவுகளும் அதிகரிக்கிறது. ரிஷபராசினியர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் மின்புற்று இருக்க சில நேரங்களிலே சில குழப்பங்கள், தீராத மனக்கவலைகள் இருந்திருந்தாலும் சில நேரங்களிலே நீங்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றி, மனக்கவலைகள், அதே போல தேவையில்லாத நபருடைய சவகாசத்தினால் பிரச்சனை, பல்வேறு விதமான சூழ்நிலையிலே உங்களுக்கு சில நேரங்களிலே மன உளைச்சலும் ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் சிந்திக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மிதுனராசினியர்களுக்கு பல்வேறு கட்டமான சுபிட்சமான விஷயங்களும், சில நேரங்களிலே உங்களுக்கு பகைவரனுடைய குணத்தினால் சில முயற்சியிலே பிரச்சனை, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு விதமான தொழில் நிமித்தங்களால் பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் பல்வேறு விதமான சுபிட்சங்களும் ஏற்படுகிறது. அதே போல காரிய தடைகள் இருந்திருந்தாலும் அது அனைத்தும் விலகி நல்ல லாபங்கள் அமையப்பெறுகிறது. கடகராசினியர்களுக்கு லாபங்கள், அதீத விதமான தொழில் முன்னேற்றங்கள் இருந்து வந்தாலும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல், அதே போல எடுத்த காரியங்களிலே வெற்றி, நீண்ட நாட்களாக இருந்து வந்த அஷ்டம சனியினுடைய கோளாறு இன்றோடு நிவர்த்தியடைந்து நாளை முதல் பாக்கிய சனியாக மாறக்கூடிய தருணம். நாளையிலிருந்து சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியாதிபதியாக வந்து நல்ல லாபங்கள், தந்தையார் வழி முன்னேற்றங்கள், தந்தையார் வழி சொத்துக்கள், அதே போல ஏதேனும் சொத்துக்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து வரக்கூடிய நிமித்தங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெற்று நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களுக்கு புதிய முயற்சிகள், அதே போல தொழில் நிமித்தமாக நல்ல லாபங்கள், இடம் வாங்குதல், அதே போல பல்வேறு சூழ்நிலைகளிலே சொத்துக்களை சேர்க்கக்கூடிய தருணங்கள், தந்தையார் வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களிலே சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அது சுமூகமான முறையிலே அது நிவர்த்தி அடைந்து நல்ல லாபத்தை பெறலாம். கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்களும் பல்வேறு விதமான சுபிட்சங்களும், அதே போல் லாபங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு மனக்குழப்பத்தினால் சில தீராத பிரச்சனைகள், சகோதரிகளால் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் பல்வேறு கட்டமான சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. துளாராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்யும் போது உங்களுக்கு லாபத்தை பெறலாம். அதே போல சில நாட்களில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களிலே உங்களுடைய பூர்வீக சொத்து விவகாரத்திலே சில பிரச்சனைகள், தீராத உங்களது மனநோயும், அதே போல நிம்மதியும் இல்லாத தருணங்கள், இரவு நேரங்களிலே சரியான முறையிலே தூங்க முடியாத ஒரு பிரச்சனை, பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த நிமித்தங்களுக்கு நீங்கள் பல்வேறு கட்ட முயற்சிகள் ஈடுபட்டாலும் சில நாட்களிலே மனக்குழப்பமே அமையப்பெறுகிறது. சில நேரங்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே,
விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் இருந்திருந்தாலும் சில நேரங்களிலே சுப விரயங்கள் ஏற்படுகிறது. உங்கள் வீடுகளிலே நல்ல கிரகப்பிரவேசம் அதே போல பல்வேறு விதமான சுபகாரியங்களுக்கு சென்று உங்களது பணத்தினை சில விரயங்கள் ஏற்படுகிறது. அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியடைந்து நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம் அமையப்பெறுகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஆதாயங்களும் வீண் அலைச்சல்களிலிருந்து நிவர்த்தியடையக்கூடிய தருணங்கள், அதே போல் எடுத்த காரியங்களில் வெற்றி, மன ஒற்றுமை, மன நிம்மதி அடைந்து பல்வேறு விதமான சூழ்நிலையிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்த விதமான ஆன்மீக முறையிலே செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். குலதெய்வ வழிபாடு நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு தந்து பல ஆதாயங்களை தர உள்ளது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே சற்று மனக்குழப்பங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே அது மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத விஷயங்களே உங்களது குழப்பம் அடையாமல் நல்ல ஒரு முறையிலே சுமூகமான தீர்வை காணும்போது நல்ல லாபங்களை பெறலாம். அதே போல எடுத்த காரியங்களில் வெற்றி, சில நேரங்களிலே பணவரவும் தனவரவும் சற்று பாதிப்பு இருந்தாலும் அனைத்தும் நிவர்த்தினது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம் அமையப்பெறுகிறது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள் இருந்து வந்தாலும் உரிய நேரத்தில் அதை அனுபவிக்கக்கூடிய தருணங்கள், கும்பராசினியர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நிறைவடைந்து சில நேரங்களிலே உடல் சோர்வு, மன அமைதி இல்லாத தருணங்கள், இரவு நேரங்களிலே தூக்கமின்மை, அதே போல நல்ல லாபங்கள் இருந்தாலும் அதை உரிய முறையிலே பயன்படுத்தாததால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்யும்பொழுது நல்ல லாபத்தை பெற்று மன அமைதியும், இரவு உறக்கத்திலே நல்ல ஆழ்ந்த உறக்கங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு கட்ட முயற்சிகள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. உங்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல சுப செய்திகள், சுபஸ்தானத்திலே விரயங்கள், அதே போல சில நேரங்களிலே உங்களுடைய மன அமைதியின்மை, இரவு நேரங்களிலே தூக்கமின்மை போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.